வாழ்க்கையிலங்க ரொம்ப கஷ்டமானது வந்து இக்கட்டான சூழ்நிலையில் முடிவெடுக்கிறது தான். நம்ம நிறைய முடிவுகளை எடுத்திருப்போம். நல்ல விஷயங்களுக்கும் முடிவு எடுத்திருப்போம், நெகட்டிவாகவும் ஆயிருக்கும். அதில் அனுபவம் நிறைய கிடைச்சிருக்கும். அந்த அனுபவம் வந்து இனிமேல் எடுக்கிற முடிவுக்கு கண்டிப்பாக உதவும். நம்ம கான்ஃபிடென்ட் நம்மள்ட்ட இருக்கும். இதே மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு முடிவு எடுத்து தோற்றுருக்கலாம். அதை நினச்சி பயப்படக்கூடாது. அவங்கவுங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க தோல்வி இல்லை அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எல்லாமே அவங்க மனநிலையை பொறுத்து தான் நடக்கும். நம்ம மனநிலைக்கு நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் மட்டும் நம்மள்ட்ட இருக்கணும். அப்போ தாங்க நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி உள்ள சூழ்நிலை நேற்று உள்ள சூழ்நிலை வேறுபடுங்க எல்லாருக்கும். நேற்று உள்ள சூழ்நிலையை நினச்சி அதே முடிவை வந்து இன்றைக்கி எடுக்கிறப்ப, ஏற்கனவே உள்ள அனுபவம் இருக்கிறப்ப நம்ம எடுக்கிற முடிவு கண்டிப்பாக ஃபெயிலியரே ஆகாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்னும் எடுக்கிற முடிவுக்கும் வரணும். அப்போ தான் நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும். அதுக்கு மனசை ஃபஸ்ட்டு சமநிலையில் வச்சுக்கணுங்க. ஏற்கனவே எடுத்த முடிவுகளில் வந்து ஏதாவது தோல்விகளை சந்திச்சிருந்தோம்னா அது காரணம் வந்து மனக்குழப்பத்தோட, அவசரத்தை நிலையோட, பதட்டத்தோட முடிவு எடுத்திருப்போம். இது மூணுமே வந்து முடிவெடுக்கிறப்ப ஆகாத ஒன்றுங்க. அதே மாதிரி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டு, ஓவர் சந்தோஷம் இருக்க போய் முடிவெடுக்கிறது சரியாக வராது. நம்ம எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம எடுக்கிற முடிவு கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும்.